எல்லாருக்கும் வணக்கங்க. இன்று உங்கள் பேப்பரில் இன்றொரு தகவலாக கோஹினூர் வைரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். கோஹினூர் வைரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கோஹினூர் வைரம் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத வைரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நிறைய பேர் வச்சுருந்தாங்க. இப்போ அது யார்கிட்ட இருக்குது, அதன்படி அது எங்கேருந்து வந்துச்சு என்ற எல்லா வரலாறையும் நம்ம கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்துட்டு வரலாம் வாங்க. கோஹினூர் வைரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட கொல்கொண்டா வைரங்கள் அப்படின்ற ஒரு வைர வகையை பற்றி நம்ம பார்ப்போம். அதில் தான் கோஹினூர் வைரம் ஒரு பாட்டாக இருக்குது. ஸோ முதல்ல கொல்கொண்டா வைரங்கள் அப்படின்னா என்ன, அதோட பிறப்பிடம் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கொல்கொண்டா வைரங்கள் இந்திய வைரங்களிலேயே உலக புகழ்பெற்ற வைர வகை ஆகுங்க. இந்த தொழிலானது சுல்தானியர்களின் ஆட்சியின் போது உருவானது. சுரங்கங்களிலிருந்து வைரங்கள் கொல்கொண்டா கோட்டைக்கு எடுத்து வரப்பட்டன. கோட்டைக்கு கொண்டு வரப்பட்ட வைரங்களை வெட்டி பளபளப்பாக்கி பட்டை தீட்டி மதிப்பீடு செய்யப்பட்டு பின்னர் விற்பனை செய்யப்பட்டன. கொல்கொண்டா ஒரு வைர வர்த்தக மையமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை கொல்கொண்டா சந்தை உலகின் சிறந்த மற்றும் மிகப்பெரிய வைரங்களின் சந்தையாக இருந்து வந்தது. இந்தியாவின் இன்றைய ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் கோதாவரி நதி பகுதியில்தான் கொல்கொண்டா வைரங்கள் வெட்டப்படுகின்றன. நவீன ஹைதராபாத்தின் மேற்கு பகுதியில் உள்ள கொல்கொண்டா கோட்டை கோல்கொண்டா சுல்தானகத்தின் இடமாக இருந்தது. மேலும் வைர மேம்பாடு, லேப்பிடரி மற்றும் வர்த்தகத்துக்கான முக்கிய மையமாகவும் மாறியது. கொல்கொண்டா வைரங்கள் தூய கரிமத்தால் உருவாக்கப்பட்டவை, நைட்ரஜன் அற்றவை மற்றும் அதிக தெளிவுடன் பெரியவை வகை 2A என வகைப்படுத்தப்படுகின்றன. அவை பெரும்பாலும் முதல் நீரின் வைரங்கள் என்று விவரிக்கப்படுகின்றன. இவை வரலாற்றின் மிகவும் பிரபலமான வைரங்களில் ஒன்றாகும். கொல்கொண்டா வைரம் என்ற சொல் ஒப்பற்ற தரம் கொண்ட வைரங்களின் அடையாளமாக மாறியது. சுமார் 2000 ஆண்டுகளாக கொல்கொண்டா வைரங்கள் மட்டுமே அறியப்பட்ட சிறந்த வைரங்களாக இருந்தன. பல நூற்றாண்டுகளின் அதிகப்படியான சுரங்கத்தின் காரணமாக அவற்றின் உற்பத்தி 1830 முதலே அது தீர்ந்துவிட்டது. மேலும் ரத்தினவியலாளர்கள் மற்றும் வணிகர்கள் கொல்கொண்டா வைரங்களை பழமையான, அரிதான மற்றும் விலை மதிப்பற்றவை என வகைப்படுத்தியுள்ளனர். இப்போ நம்ம கொல்கொண்டா வைரத்தை பற்றி பார்த்துட்டோம். அந்த கொல்கொண்டா வைரத்தோட ஒரு வைரமான கோஹினூர் வைரத்தை பற்றி பார்ப்போம். கோஹினூர் வைரம் வரமா சாபமா? வாங்க பார்க்கலாம். கோஹினூர் வைரம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் கோதாவரி ஆற்று படுக்கையில் கண்டு எடுத்தனர். ஆதாரபூர்வமாக இந்த வைரத்தை பற்றிய வரலாறு 14ஆம் நூற்றாண்டிலே தான் துவங்கியது. இதன் முதல் உரிமையாளர் ராஜமல்வா ஆவார். அதன் பின்னர் இது மொகாலய சக்கரவர்த்தி சுல்தான் பாபர் கைக்கு 1526ஆம் ஆண்டு சென்றது. 200 ஆண்டுகளாக இது மொகாலயர் மன்னர்களின் மைலாசனத்தில் முடிமணியாக விளங்கியது. தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜஹானும் இதை பொக்கிஷமாக பாதுகாத்து வந்தான். 1739ஆம் ஆண்டு பாரசீக மன்னன் நாதர்ஷா இந்தியாவின் மீது படையெடுத்து மொகாலய ஆட்சியை வீழ்த்தினான். இதனால் இந்த கோஹினூர் வைரம் அவன் கைக்கு மாறியது. இது பாரசீக மன்னரின் மகன் ஷாருக் கைக்கு பின்னர் மாறியது. இதன் பின்னர் ஷாருக் மன்னன் புகலிடம் தேடி பஞ்சாபிடம் சென்றான். இதன் பிறகு இந்த வைரம் பஞ்சாப் அரசர் ரஞ்சித் சிங் வசமானது. பின்னர் இது லாகூர் பொக்கிஷமானது.
அதன் பின்னர் 1849 ஏற்பட்ட சீக்கிய போரில் கிழக்கிந்திய கம்பெனியிடம் தோல்வியுற்றான். இது கிழக்கு இந்திய கம்பெனி வசம் ஆனது. அதாவது கோஹினூர் வைரம் கிழக்கு இந்திய கம்பெனி வசம் கைமாறியது. கிழக்கிந்திய கம்பெனி இந்தியா வருகை புரிந்து 250 ஆண்டுகள் முடிந்ததை நினைவு கூறும் வகையில் விக்டோரியா மகாராணிக்கு 1850 இதனை பரிசாக வழங்கினார்கள். இங்க பாத்தீங்கன்னா இந்த வைரத்தை வைத்திருந்த அத்தனை அரசர்களும் ஒரு மாதிரி அவங்களோட அரசாட்சியை இழந்துதான் இருக்காங்க. எப்படின்னா கோஹினூர் வைரம் தூரதிர்ஷ்டமானதாகவே உள்ளதுன்னு சொல்றாங்க. இதனை வைத்திருந்த பல மன்னர்கள் நாட்டை இழந்தனர். கிழக்கிந்திய கம்பெனிக்கு நாம் இதனை கொடுத்ததன் மூலம் பல நாடுகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த விக்டோரியா மகாராணியின் சாம்ராஜ்யமும் வீழ்ந்தது. ஏன்னா அவங்களும் இதை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க உலகத்தையே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய நாடுகளை அவங்க சுதந்திரம் கொடுத்து அவங்களோட நாட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க. ஸோ அது 1949 அப்புறம் தான் நிறைய நாடுகள் சுதந்திரம் பெற்றது. அவங்கவுங்க நாட்டோட சந்தோஷமா இருந்தாங்க. இங்க இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்ன, இல்ல ஒரு காசிப்பான விஷயம் என்னன்னா, இந்த வைரத்துடன் தொடர்புடைய ஆண்களுக்கிடையில் ஏற்படும் அதிகப்படியான சண்டைகளின் வரலாறு காரணமாக இதை அணியும் எந்த ஒரு ஆணுக்கும் தூரதிர்ஷ்டம் சேரும் என பிரித்தானிய அரச குடும்பத்தினரிடம் கோஹினூர் வைரம் ஒரு பெரிய பேரை பெற்றிருக்காங்க. அதனால இந்த கோஹினூர் வைரம் இருக்கிற அந்த வைரத்தை வச்சிருக்கிற அந்த மணிமுடிய பெண்கள் மட்டுமே தான் இது வரைக்கும் ஐக்கிய ராஜ்யத்தின் குயின்ஸ், அதாவது இராணிகள் மட்டுமே தான் அந்த முடிய அந்த வைரம் வச்சிருக்கிற முடிய அணிஞ்சிட்டு இருக்காங்க. விக்டோரியா இந்த வைரத்தை தனது ஆடையில் நெய்தும் மகுடத்தில் வைத்தும் அணிந்து கொண்டார். அப்புறம் 1901 அவர் இறந்த பிறகு இது பிரித்தானிய இராணி அலெக்சாந்திராவிடம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1911 இந்த வைரம் பிரித்தானிய ராணி மேரியிடம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1937 இந்த வைரம் ராணி எலிசபெத்தின் மகுடமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ராணி எலிசபெத்துக்கு அதுக்கப்புறமா இப்போ சார்லஸ் கிங்கா இருக்காரு. அவங்களோட வைஃப் கமீலாக்கு இந்த மணிமகுடம் போயிருக்குங்க. இதுதான் இந்த கோஹினூர் வைரத்தோட வரலாறு. இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த வைரம் ஒரு வரமா சாபமா? இந்த வைரத்தை வச்சிருந்தவங்களோட வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருக்குது? இல்ல இவங்க ஐக்கிய ராஜ்யம் சொல்கிற மாதிரி இது ஒரு ஆண்களுக்கு தூரதிர்ஷ்டம் கொண்டு வர வைரமா, பெண்களுக்கு மட்டுமே சூட்டபிளான வைரமா? உங்களுக்கு யாருக்கும் பதில் தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் வேற சுவாரஸ்யமான தகவல்களோட நம்ம மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.